ஆக்ட்ரஸ் விசித்ரா ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் லைவ் ஒன்று வந்திருந்தாங்க. அந்த ஒரு லைவில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் டாக்டர் திவாகர் அவர்களை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் காமெடி மற்றும் சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணுறவங்க தான் விசித்ரா அவர்கள். இவங்க பிக் பாஸில் கலந்துக்கிட்டு மறுபடியும் மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆகியிருந்தாங்க. அதை தொடர்ந்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலையுமே கலந்துக்கிட்டாங்க. இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் ஒரு பிரச்சனை எழுந்திருந்துச்சு. இதை பற்றி முதல் ஆளாக இவங்க வாய் திறந்திருக்காங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நிகழ்ச்சி, ரசிகர்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு நிகழ்ச்சி. ஆனால் அந்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு. இதை பற்றி பேச வேணாம்னு நினச்சேன், பட் பேசியே ஆகணும். ஏன்னா நானும் அந்த ஷோவில் ஒரு அங்கமாக இருந்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் திவாகர் அவர்கள் ஒரு பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதாவது தான் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஆள், தான் ஒரு மிகப்பெரிய கலைஞன், தன்னை யாருமே தப்பாக பேசிடக்கூடாது, தான் பண்ணுறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ஒரு டிசார்டரால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார், தன்னை மக்கள் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினப்பு இருக்கும். ஈவன் தோ நம்ம அவங்கள கலாய்ச்சாலும் கேள்வி கேட்டாலும் அவங்கள திட்டினாலுமே அது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உரைக்காது. அதை அவங்க ஒரு காம்ப்ளிகேட்டாக தான் எடுத்துப்பாங்க. அதாவது நம்மளை நல்லபடியாக தான் சொல்கிறாங்க, நம்மளை தான் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரியான பர்சன்ஸ்க்கு நம்ம என்ன சொன்னாலும் அது புரியாது. அதனால் அவர் இந்த மாதிரி ஷோஸ்க்கு அலோவ் பண்ணுறதோ, யூடியூப்பில் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதோ, இல்லை அவரை வச்சு நான் ஃபேமஸ் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதோ டோட்டலி வேஸ்ட்டு. ஏன்னா இப்படி இருக்க பீப்புள்ஸ் கூட கண்டிப்பாக வேறு யாரும் க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் திவாகர் கூட யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க ஒய்ஃப் இருக்காங்களான்னு தெரியல, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களான்னு தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாதிரி தெரியல. அவர் தனியாக தான் ஷோஸ் அட்டன் பண்ணுறாரு, தனியாக தான் போயிட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி டிசார்டர் இருக்கவங்க இப்படி தான் இருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு அவரை ஃப்ரீயாக விட்டுருங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஷோன்னு கிடையாது, எந்த ஷோவாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் பொதுவாக பெண்களுக்குன்னு நான் ஒன்று சொல்கிறேன். உங்ககிட்ட யாராவது தப்பாக பேசுகிறாங்க, இல்லை இன்அப்ராப்ரியேட்டாக டச் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு விஷயத்த ரைஸ் பண்ணணும். அங்கேவே ரைஸ் பண்ணி அது என்னன்னு கேட்கணும். இல்லைனா அந்த இடத்துல அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லைனா தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் எங்கே சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லியிருந்தேன். அதனால் நிறைய பெண்கள் தைரியமாக முன் சொல்லியிருந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஷோவில் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அதை தைரியமாக வெளியே சொல்லுங்கள். சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ்க்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் எங்கேயும் ஒரு பொண்ணுக்கு இப்படி நடக்காது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே போல்டாக ஆக்ட்ரஸ் விசித்ரா அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. டாக்டர் திவாகரே இதுக்கப்புறம் எந்த ஷோஸ்க்கும் கூப்பிடாதீங்க, அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை சோசியல் மீடியாவில் ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.